ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு 3rd ரவுண்டுக்கு வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்கள் பற்றி தான் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 2nd ரவுண்டு வந்து முடிஞ்சிருக்கு. இதோட அலாட்மெண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற சீட் வந்து ரவுண்ட் 3க்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ரவுண்ட் 3 மாணவர்கள் வந்து 143 கட் ஆஃப்லேருந்து 77.5 கட் ஆஃப் உள்ள மாணவர்களுக்காக ரவுண்ட் 3 நடக்க போகுது. இது வந்து 1,37,711 ரேங்கிங்லேருந்து 2,39,299 ரேங்கிங், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7/8/2025, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறப்போ அப்போ தான் வந்து ரவுண்ட் 2 முடிஞ்சு என்னென்ன வேகன்சி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து இப்போ வந்து பெருசாக இது எல்லாம் சூஸ் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, கிடைச்ச காலேஜை எடுத்து படிக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரவுண்ட் 2ல் வேகன்சி பொசிஷன் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக நமக்கு எந்தெந்த காலேஜெலாம் பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து அதையெல்லாம் எழுதி வைக்கலாம். இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது, எதெல்லாம் வந்து அதிகமாக ஃபில் ஆகிருக்கு, ஓசியெல்லாம் 0 ஆகி நமக்கு கம்யூனிட்டி ரேங்கிங்கில் மட்டும்தான் வந்து சீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலேஜஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி காலேஜஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் போகிறோமா, அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் போகிறோமா, அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அட்டானமஸ் போகிறதுல ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, அஃபிலியேஷன் போகிறதுல ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டுமே வந்து ரொம்ப கம்மியான லெவல் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுக்கு போகிறங்கிறத பார்த்துட்டு அதை வந்து முடிவு பண்ணுங்கள். அப்போது எதெல்லாம் வந்து அதிக பேர் விரும்பி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து சீட்டே பெருசாக ஃபில் ஆகிருக்காது. மொத்தமாக வந்து 400 இன்டேக் இருக்குது, 420 இன்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னா 100 சீட்டு தான் ஃபில் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி காலேஜில் வெறும் 100 சீட்டு வச்சுட்டு அவங்க காலேஜ் எப்படி நடத்துவாங்க? ஸோ அதுக்கு வந்து இப்போ இனஃப் ஃபேக்கல்ட்டி வந்து அவங்களால போட முடியாது. அப்படியே போட்டாலும் வந்து நல்ல குவாலிஃபைடான ஒரு டீச்சர்ஸை வந்து போட முடியாது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால எந்த காலேஜெல்லாம் வந்து சீட் அதிகமாக ஃபில் ஆகிருக்கோ அந்த காலேஜ் போங்க. கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நிறையா மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த ஃபீஸை வந்து ஃபேக்கல்ட்டிக்கு சேலரியாக கொடுப்பாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எந்த காலேஜில் அதிக சீட் ஃபில் ஆகிருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, எந்த காலேஜ் எடுத்தாலும் சரி, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, நம்ம அங்கே போய் நம்ம ஸ்கில்லை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிஹெச்டி டெக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 பேர் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறான் அப்படின்னா, அதே வந்து ரொம்ப ஒரு லோ லெவல் காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு 5 பேர் பிளேஸ் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்குன்னு வந்து அதே கம்பெனியில் அங்கே 100 பேர் பிளேஸ் ஆகிறான், இங்கே 5 பேர் பிளேஸ் ஆகிறான். அப்போ அந்த 5 பேர்த்தில் ஒருத்தராக நம்ம இருக்க வேண்டியது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து நான் வந்து அங்கே படிக்கிற மீதி இருக்கிற இப்போ 60 இன்டேக் இருக்குது அப்படின்னா 5 பேர் தான் போவாங்க, மீதி இருக்கிற 55 பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கும் கம்பெனிஸ் வரும், அவங்களுக்கும் வந்து செலக்ட் ஆவாங்க. எல்லாருமே வந்து ஸ்கில் செட்டை வளர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு ஒரு வேகன்சி பொசிஷன் வரும். அந்த வேகன்சி பொசிஷனில் எந்த காலேஜில் சீட்டு வந்து நிறையா ஃபில் ஆகிருக்கோ அந்த காலேஜை சூஸ் பண்ணுறது தான் வந்து மிகவும் ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் வந்து ஒரு அட்வைசபிளான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ரொம்ப கம்மியான பசங்க படிக்கிற காலேஜ் போனீங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிஸை அவங்களால வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு 100 பேர் படிக்கிற இடத்துல வந்து அந்த ஃபீஸை மட்டுமே வச்சு ஒரு காலேஜை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களாலே முடியாது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து அவங்க கையிலேருந்து அமௌண்ட் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் அவங்க வந்து அந்த 100 பேருக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி காலேஜஸோட நீங்கள் இந்த நல்லா ஃபில்லான காலேஜஸ் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம டயர் 1 காலேஜஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா டயர் 1 காலேஜஸ் இப்போவே வந்து ஃபில் ஆகிருக்கும். ரவுண்ட் 2லேயே வந்து நிறையா டயர் 1 காலேஜஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அதை பாருங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் சர்க்கியூட் பிரான்ச்சஸை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ சர்க்கியூட் பிரான்ச்சஸ் வந்து ஒரு நல்ல காலேஜில் கண்டிப்பாக சர்க்கியூட் பிரான்ச்சஸ் வந்து 0 ஆகிருக்கும். ஆனால் அதே காலேஜில்
கோர் பிரான்ச்சஸான மெக்கானிக்கல், சிவில், அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிளி, இல்லை வந்து மற்ற ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல், இந்த மாதிரி பயோமெடிக்கல் கூட ஃபில் ஆகிருக்கும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆட்டோமொபைலில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி கோர்சஸை ஒரு நல்ல காலேஜில் கிடச்சி தான் எடுங்க. ஏன்னா அந்த காலேஜில் கண்டிப்பாக வந்து அந்த மற்ற கோர்சஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக இந்த கோர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணுவாங்க. ஃபெசிலிட்டிஸ் வந்து காமன் தான். அதாவது நீங்கள் ஒரு காலேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் வந்து காமனாக தான் இருக்கும். ஓகே, இப்போ லைப்ரரி ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். அப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறது தான் உங்களுக்கு பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கோர்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோர் பிரான்ச்சஸ் எடுங்க, சர்க்யூட் பிரான்ச்சஸ் எடுக்காதீங்க. ஸோ இது ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு நம்ம வந்து 7ஆம் தேதி எந்தெந்த வேகன்சி பொசிஷன் இருக்குது, எந்த காலேஜில் வந்து செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் தர்றோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.